மிருகத்தன்மை, மனிதத்தன்மை, கடவுள் தன்மை இவைகளின் கலவைதான் மனிதன். பூக்களாய் நீ இருந்தால் உதிர்ந்து விடுவாய், செடிகளாக இரு, பூத்துக்கொண்டே இருப்பாய். நீ எப்படி நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். நீ உன்னை வலிமையானவன் என்று நினைத்தால் வலிமை பிடித்தவனாவாய். எல்லா வலிமையும் உனக்குள் இருக்கிறது. பலவீனத்தை பற்றிய சிந்தனை செய்யாமல் பலத்தை பற்றி சிந்திக்கத் தொடங்கு. அனைத்து விதமான அறிவும் அமைதி உள்ள மனங்களில்தான் அடங்கியிருக்கும். வீண் ஆடம்பரம், பலவீனம் முதலியவை உனக்கு தோன்றினால் இது எனக்கு ஏற்றதல்ல, எனக்கு இது உதவாது என்று மனதிற்கு கூறு. உண்மையான சுபாவத்தை வெளிப்படுத்தி மனதை உறுதியாக்குகின்ற அனைத்தும் ஒழுக்கமயமானதுதான். பாவம் புண்ணியம் என்று எதுவும் கிடையாது. இருப்பதெல்லாம் அறியாமை மட்டுமே. இரண்டற்ற ஒன்றை உணர்வதால் இந்த அறியாமை விலகுகிறது. இப்போது இருக்கும் வாழ்க்கையில் அடைய முடியாத முழு நிலையை வேறெந்த மறு வாழ்க்கையிலும் முழு நிலையை அடைய முடியாது. எண்ணம் ஜடத்தால் உருவானது என்றும் ஜடம் எண்ணத்தால் ஆனது என்றும் சொல்லப்படுகிறது. இவை இரண்டும் தவறு. எண்ணமும் ஜடமும் சேர்ந்தே இருக்கின்றன. இவை இரண்டும் மூன்றாவதொரு பொருளில் இருந்து தோன்றியது.